நான் நெறைய விஷயங்கள்ல லிபரல் தான். காதலுக்கு எதிரிலாம் நான் இல்ல. ஆனா, ஒரு இருவர் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது, நம்ம ஒண்ணும் அப்படியே பிறக்கும் பொழுதே ஆணும், பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு பிறக்கறதில்ல. குழந்தையிலேருந்து நமக்கு வந்து அப்பா, அம்மா தான் தெய்வம். அதுக்கப்புறம் நம்முடைய டீச்சர்ஸ், நம்ம ஒரு ஒரு ஆளான வரைக்கும், அந்த ஆள் ஆக்குற வரைக்கும் சொசைட்டி வந்து விதவிதமா இருக்கு. எனக்கு அது மேல பெரிய அபிப்பிராயம் இல்ல. ஒரு நல்ல குடும்பத்தில பிறந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்பா, அம்மா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும்னு நெனைக்கிற ஆள் நானு. என் அனுபவத்திலயும் நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். நானும் லவ் பண்ணியிருக்கேன். ஆனா, எங்க அப்பா, அம்மாவுக்கு ஒப்புதலோட தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஒருத்தர நல்லா புரிஞ்சு, காதலிச்சு, கல்யாணம் பண்ணி, நான் ரொம்ப சாரி. இது கொஞ்சம் நான் நெறைய விஷயத்துல லிபரல் தான். எல்ஜிபிடி ரைட்ஸ்லாம் நான் பேசுற ஆள் தான். பட் ஒருத்தங்க நல்லா புரிஞ்சு, லவ் பண்ணி, நான் ஒருவேளை என் எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்றேனான்னு தெரியல. 6 உயிரா, ஓர் உயிரா லவ் பண்ணி 8 வருஷம் லவ் பண்ணி 6 மாசத்துல டைவர்ஸ் வாங்குனவங்கள எனக்கு தெரியும். நெறைய நடக்குது. அப்ப என்னதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன் அப்போ மேரிட் லைஃப் இஸ் டிஃபரண்ட். ஓகே. லவ் பண்ணும்போது உங்களுக்கு செலவு பண்றதுக்கு உங்க அப்பா இருக்காங்க. சமைச்சு போடுறதுக்கு உங்க அம்மா இருக்காங்க. திரும்பி போறதுக்கு உங்க வீடு இருக்கு. எங்கேயாவது உங்க லவரோட போறதுக்கு யாரோ ஒருத்தர் சினிமா எடுத்து தியேட்டர்ல ஓட்டிர்றாங்க. எல்லாமே உங்களுக்கு இந்த உலகம் குடுத்துருது. ஓகே. எந்த கவலையும் இல்லாம லவ் பண்ணலாம் சரி. ஆனா கஷ்டப்படும்போது கஷ்டப்படும்போது அந்த லவ் இருந்தா அதுதான் உண்மையான லவ். ம். பொறுப்புன்னு ஒண்ணு வரும்ல. இன்னைக்கு நான் வந்து உங்கள டைவர்ஸ் பண்ண முடியும். எனக்கு உங்கள புடிக்கல டைவர்ஸ் பண்ண முடியும். அப்பா, அம்மாவ டைவர்ஸ் பண்ண முடியுமா? நீங்க பெத்த குழந்தைங்கள அது வீணா போகுது. தப்பு தப்பா வளருது. கெட்ட பழக்கங்கள புடிச்சுக்குது. நீங்க நெனச்சதுக்கும், நீங்க பட்ட கனவுகளுக்கும், அதுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சம்மந்தம் இல்ல. டைவர்ஸ் பண்ணலாமா? பொறுப்ப அப்படியே விட்டுடலாமா? முடியாதுல்ல. அப்போ எப்படி நீங்க வந்து உங்கள பெத்தவங்களுக்கு நீங்க அந்த அனுபவத்த குடுப்பீங்க? அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்க லவ் உண்மையான லவ்வா இருந்தா, கண்டிப்பா அது ஜாதி, மத பேதத்த தாண்டி பெற்றோர்கள் கன்வின்ஸ் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணுங்க. இத விட பெட்டரா கிடைக்காது. இதுதான் எனக்கு இந்த பார்ட்னர், இந்த ஜோடி சரியான ஜோடி. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும். கண் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஃபைட் ஃபார் யுவர் லவ்.